ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 சந்திர கிரகணமானது நிகழ இருக்கின்றன. இந்த சந்திர கிரகணமானது மிக ஒரு ஆபத்தான ஒரு சந்திர கிரகணமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. அந்த ஒரு மாற்றங்களானது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகின்றதா, இது போன்ற அனைத்து விஷயங்களுமே இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடைபட்டு வந்த காரியங்கள் இப்பொழுது சாதகமாகவே வந்து நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் உங்களுக்கு குறையலாம். அதே போல் பழைய பாக்கிகள் வசூலாகும். பணியாட்கள் மூலமாகவே நன்மைகளானது ஏற்படுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா நன்மதிப்பை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பணிகளை செய்து மேலதிகாரிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டை வந்து கிடைக்க பெறுவீர். அதேபோல் உயர் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே வந்து இருப்பார்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களானது வந்து பார்த்திங்கன்னா நடக்குங்க. எல்லா வகையிலுமே நன்மைகளானது வந்து ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கி மகிழ்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை கொடுக்கும். நண்பர்கள் மூலமாகவே நடக்க வேண்டிய காரியங்கள் இப்பொழுது சுமூகமாகவே வந்து நடந்து முடியும். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் இப்பொழுது சாதகமாகவே வந்து முடியுங்க. பண வரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுகிறது. லாபங்களானது உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா தேடி கொடுக்குங்க. சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். அதேபோல் கவனத்துடன் வந்து செயல்பட்டால் சிக்கல்களை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். சின்ன சின்ன செலவுகளை கூட நீங்கள் சந்திக்கவும் நேரிடும். உழைப்பிற்கான ஊதியங்கள் சற்று குறைவாக வந்து கிடைக்கலாங்க. மன தைரியத்தினால வெற்றியும் வந்து காண்பீர்கள். அரசியல் துறையினருக்கு அதீத கவனத்துடன் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியையும் வந்து பார்த்திங்கன்னா தேடி கொடுக்குங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகளானது வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளானது வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறலாம். லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடக்குங்க. நிதானங்களானது உங்களுக்கு தேவை. மேலுமே நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட வந்து செய்வீர்கள். போட்டிகள் அனைத்துமே வந்து மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனையை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளானது இப்பொழுது மறையும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது வந்து கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளானது நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள். மேலுமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா தீரும். பண வரவுகளானது ஏற்படுங்க. அதேபோல் மனக்குழப்பங்கள் நீங்கி உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும். திறமையாக வந்து செயல்பட்டு பாராட்டை வந்து பெறுவீர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கோபங்களானது உங்களுக்கு வரலாம். நிதானமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். அதேபோல் வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மைகளானது உண்டாகும். புத்தி சாதனைத்தினால எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல்களானது ஏற்படுங்க. நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததுனால டென்ஷன்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாம். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல்களானது ஏற்படலாங்க. வியாபார விரிவாக்கங்கள் தொடர்பான பணிகளில் இடையூறுகளானது வந்து ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலில் வந்து பார்த்திங்கன்னா தாமதமான நிலைகளும் காணப்படும். மேலுமே சிம்மராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதும் உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். சில விஷயங்களை சாதித்தே ஆக வேண்டும் என்ற அயராது நீங்கள் உழைப்பை வந்து முதலீடாக வந்து போடுவீர்கள். அதே போல் பம்பரமாக வந்து சுழன்று வேலையும் வந்து செய்வீர்கள்.
கவலைப்படாதீர்கள், உங்களுடைய இலக்கை நிச்சயம் நீங்கள் வந்து அடைந்தே தீருவீர்கள். குடும்பத்தில் மன நிம்மதியானது வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. சந்தோஷங்கள் ரெட்டிப்பாகும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளானது இப்பொழுது நடக்க தொடங்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்களானது இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களோடய வந்து பார்த்திங்கன்னா நட்புறவு வந்து பழகுவார்கள். அதேபோல் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கவனங்களை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். முதலீட்டின் போது ஒன்றுக்கு பல முறை வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க வேண்டும். நிதி விவகாரங்களில் கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுகிறது. உங்களுடைய பணத்தை வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட்டு செயல்படவும், அதே போல் செயல்களை வந்து பார்த்திங்கன்னா சரியாக நேரத்தை வந்து திட்டமிட்டு இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தவும் உடல்நிலையானது சீராகுங்க. சுவையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் நண்பர்களினுடைய உதவியும் வந்து நீங்கள் பெறுவீர்கள். வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். சிலருக்கு தூக்கமின்மைகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாம். அடுத்ததாக சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாக விலகலாம். அதேபோல் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். உடல்நிலையில் கூடுதல் கவனங்களை வந்து பார்த்திங்கன்னா செலுத்த வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினுமே மறைந்த செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுங்க. உங்களுடைய திறமையை வந்து பார்த்திங்கன்னா உலகங்கள் அறியும். அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதும் சுக்கிர பகவான் சாதகமாக வந்து சஞ்சரிப்பதனால இதுவரையில் உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கிங்க. அதேபோல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது நீங்கும். கொடுத்த வாக்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீர்கள். நிம்மதியாக வாழ்ந்திடக்கூடிய நிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளானது விலகும். மாணவர்களினுடைய படிப்பில் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொருளானது சேருங்க. வம்பு வழக்குகள் எதிர்ப்புகள் என்றிருந்த நிலைகள் எல்லாமே இப்பொழுது மாறப்பெறும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது இப்பொழுது பூர்த்தியாகும். நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகளானது அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய நலனில் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்துவீர்கள். உத்தியோகங்கள் பார்க்கக்கூடிய இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகளானது விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்கும். தொழிலாளர்களினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது தோன்றும். அதே போல் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது உண்டாகுங்க. விவசாயிகளுக்கு இந்த காலகட்டங்கள் ஆதாயம் தரக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்சத்திரநாதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாகவே வந்து சஞ்சரிப்பதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் ஒவ்வொன்றாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நடைபெற ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வரவுகளானது இருக்குங்க. வியாபாரத்தில் இருந்த தடைகளானது இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி வந்து பார்த்திங்கன்னா நடத்தி முடிப்பீர்கள். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கை துணையினால் ஆதாயங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. எதிர்பாலினத்தவரிடம் உங்களுடைய செயல்களுக்கு உதவியாகவும் வந்து இருப்பார்கள். உத்தியோகங்கள் பார்க்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடிகளானது இப்பொழுது விலகும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் வந்து இருப்பர். அதேபோல் சாதனமாக செயல்பட்டு நினைத்ததை வந்து பார்த்திங்கன்னா சாதித்து கொள்வீர். பொருளாதார நெருக்கடிகளானது விலகும். வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதனால பண விவகாரங்களில் எச்சரிக்கையானது வந்து தேவைப்படுகிறது. எதிலுமே அவசரம் என்பது வேண்டாம். அது சில பிடிப்பினைகளை வந்து பார்த்திங்கன்னா வழிவகுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே எதிர்பார்த்த வருவாய் முன்னேற்றங்கள் என்பதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தர இருக்கிறார். இந்த கடந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடிகள் வந்து இருந்திருக்கும். அது இப்பொழுது விலகுங்க. ரியல் எஸ்டேட், ஃபில்டர்ஸ், அதேபோல் மருத்துவம், காவல்துறை, ஹோட்டல், விவசாயம், மெடிக்கல் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் யோகமான ஒரு காலகட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சந்தித்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். தடைப்பட்ட வேலைகளானது வந்து பார்த்திங்கன்னா நடக்குங்க. பொருளாதார நெருக்கடிகளானது உங்களுக்கு நீக்கும். வேலை பார்த்து வரக்கூடிய இடத்தில் மரியாதையானது அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களானது கிடைக்கும். குரு பகவானினுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா மங்களத்தை உண்டு பண்ணும். நினைத்த வேலையை நினைத்தபடி உங்களால் வந்து பார்த்திங்கன்னா நடத்தி கொள்ள முடியுங்க. பண வரவில் இருந்த தடைகளானது விலக ஆரம்பிக்கும். அதேபோல் வர வேண்டிய பணமானது வருங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலைகளும் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். மேலுமே உடல்நிலையில் இருந்த சங்கடங்களானது விலகுங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்தினுடைய தொழிலில் இருந்த போட்டிகள் எதிர்ப்புகள் அனைத்துமே விலகுங்க. அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப்பெறும். மாணவர்களுடைய படிப்பில் கூடுதல் கவனங்கள் வந்து தேவை.
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.